அடுத்த புதனுக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே நீங்களும் கல்யாணத்தை வச்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். வாங்க சார். வர புதன் இல்லாம அடுத்த புதன்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கலான்னு அவங்க தேதி குறிச்சிருக்காங்க. நீங்க அதுக்கு மறுப்பு சொல்லாம அமைதியா இருக்கீங்க. உங்களோட அம்மா தான் என்ன தீபா நினைச்சுக்கிட்டு கல்யாண ஏற்பாடுல செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு நான் தீபா இல்லன்னு தெரியும்ல. அப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி இந்த கல்யாணம் வேண்டான்னு தடுத்துருக்கலாம்ல. ஏன் சார் நீங்க தடுக்கல? ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரிங்க. இது வரைக்கும் என் அம்மாவோட பேச்சுக்கு நான் மறுபேச்சு பேசினதில்ல. அவங்க எதை செய்ய சொன்னாலும் நான் அப்படியே செஞ்சிருவேன். அவங்க என் கல்யாணத்தை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால நடக்காம தள்ளி போயிட்டே இருக்கு. அதனால அவங்க மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. இப்ப கோயில்ல வச்சு அந்த கல்யாணத்தை திரும்ப நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்ப நான் முடியாதுன்னு சொல்லிட்டா அவங்க ஹெல்த்துக்கு எதனா ஆயிடும்னு பயந்துதான் நான் எதுவும் பேசாம வந்துட்டேன். நீங்க அமைதியா வந்ததுக்கு என்ன சார் அர்த்தம்? கோவில்ல வச்சு நீங்க என் கழுத்துல தாலி கட்ட போறீங்களா? நீங்க ஏங்க அதை அப்படி எடுத்துக்கிறீங்க? பின்ன எப்படி எடுத்துக்கணும்? நீங்க என்ன தீபாவா நடிக்க சொன்னீங்க. நானும் நடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் உங்களுக்கு தீபா கிடைக்கல. அதுக்காக என்ன தீபாவா நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறீங்களா? ஏங்க, உங்க கழுத்துல நான் கண்டிப்பா தாலி கட்ட மாட்டேன். நான் தீபாவை தேடிட்டு தாங்க இருக்கேன். கண்டிப்பா அவங்க கிடைச்சிருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஒரு 10 நாள் என் அம்மா கிட்ட டைம் கேட்டிருக்கேன். இந்த 10 நாளுக்குள்ள நான் தீபாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். சரி, நீங்க இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் உங்களை நம்புறேன். ஆனா திரும்ப எனக்கு இக்கட்டான சூழ்நிலை வர மாதிரி நீங்க எதையும் செய்யாதீங்க. எனக்கு இந்த கல்யாணம், குடும்பம், குழந்தைங்கன்னு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்லாம்